அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க எனது எஃப்எம் சமையலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதிய நண்பர்களாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல், எங்கள் ஊர் ஸ்பெஷல்னாக்கா இந்த சட்னி வந்து ஃபேமஸாக இருக்கும். அருமையான சட்னிங்க இது. சூப்பராக அடிக்கடி எங்கள் வீட்டில் இது செய்வோம். ரொம்ப நாளாச்சு இந்த சட்னி செய்து. இன்றைக்கி செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இட்லி, எத்தனை நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியப்பம், சாதம் எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பூண்டு ஒன்று உரித்து வச்சுருக்கேன், தேங்காய் வந்து பாதி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் திருவி வைக்கக்கூடாது, சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வைக்கணும். 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தான் எடுத்துக்கணும். இது வந்து காய்ந்த மிளகாய் இதுக்கு போடக்கூடாது. தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சிடாதீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இதை குறப்பாக அரைக்க போகிறோம். துருவி நம்ம போட்டாக்க அது வந்து நெய்ஸாக அரைஞ்சிரும். அதனால் நம்ம கட் பண்ணி தான் போடணும். பாதி தேங்காய்க்கு அளவுகள் வந்து இதான், இவ்வளோ தான். வந்து தக்காளி சின்னதாக எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய சைஸாக வந்து எடுத்துடக்கூடாது, ரொம்ப புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து சின்னதாக வந்து தக்காளி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த சட்னி செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து கூட்டிக்கணும் டபுளாக. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு வந்து உரிச்சதை போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். ஏன்னா வந்து மிளகாய் தூளை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து நம்ம போட்டுருவோம். தேங்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பில்லை, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் வந்து இது வந்து வதங்கி வரணும். இது வந்து பொன்னிறமாலாம் வதங்கக்கூடாது, மீடியமாக வந்து வதக்கிடணும். இதை வந்து வதக்கிட்டு ஆற விட்டு அரைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு தெரியாது, எவ்வளோ இடியப்பம் சாப்பிட்றோன்னு தெரியாது. சாதத்தில் வந்து அப்படி நெய் ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு அடுத்தது வந்து இது நல்லா வந்து வதக்குன்னு. இது வதக்காமையும் வந்து இருக்கக்கூடாது, நல்லா மீடியமான முறையில் வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கின்னு. ஆனால் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கக்கூடாது. நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம அந்த மிளகாய் தூளையும் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கின்னு நல்லா வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ண அந்த மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஓட விடக்கூடாது. நல்லா வந்து ஒரு ஓட விட்டு ஒரு 2 செகண்டுக்கு வந்து ஆஃப் பண்ணணும் மிக்சியை. அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த குறப்பு, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து அந்த இட்லி இதெல்லாம் வந்து இட்லிக்கெலாம் வந்து சாதத்தோடையும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே வந்து இடியப்பத்துக்கு கூட வந்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பூண்டில் செய்தோமா, வெங்காயத்தில் செய்தோமா, கருவேப்பிலை இருக்கா, எதுவுமே தெரியாது. நமக்கு சுவை மட்டும்தான் தெரியும். அந்த தேங்காயோட சாப்பிட்றது கூட நமக்கு தெரியாது, அந்த சுவை கூடுதலாக இருக்கும். அந்த இப்போ வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு மிளகாய்த்தூளை வந்து இப்போ தான் சேர்க்க போகிறேன். நல்லா ஆற விட்டு அரைங்க, ஆற விடாமல் அரைச்சிடாதீங்க. நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகாய்த்தூளும் போட்டு நம்ம வந்து வதக்கக்கூடாது, அரைக்கும் போது தான் போடணும். இந்த பச்சை சுமல்லாம் வரவே வராது, பயப்படாதீங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு அப்புறம் வந்து தாளிப்புலாம் கொடுக்க போகிறோம். அந்த பச்சை சுமல் வரவே வராது, அந்த மிளகாய்த்தூளில் வந்து வராது. நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு இதை வந்து குறப்பாக அரைக்கணும். நல்லா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 பல்ஸு விட்டேன், ஒரு 3 பல்ஸு விட்டு இப்போ வந்து ஸ்பூனால் வந்து கலக்கி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னொரு முறை ஒரு 2-3 முறை வந்து பல்ஸ் விட்டு நான் வந்து கொண்டு வந்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு அந்த கருவேப்பிலை, அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே வந்து அந்த திப்பியாக வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் அரைஞ்சிடும். அந்த தேங்காய் மட்டும்தான் நமக்கு வந்து வாயில் படுற மாதிரி இருக்குன்னு. அந்த ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம், அவ்வளோதாங்க. ஒரு கோப்பைக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை வந்து
தாளிப்பும் வந்து இதுக்கு கொடுத்துட்டு இப்போ இந்த கோப்பைக்கு மாற்றிடுறேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நம்ம ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செய்யும்போது அருமையாக இருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி வந்து செய்துக்கிட்டு இருப்போம் அருமையாக. இப்போ தான் வந்து இது செய்கிறத வந்து விட்டாச்சு. இப்போ மீண்டும் வந்து இது செய்யும்போது நாளைக்கும் இதே செய்வோம்னு சொல்லிட்டு 2 நாளாக இது வந்து செய்துக்கிட்டு இருக்கேன். சுவை வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ருசி தெரியும், அருமையாக இருக்கும். நீங்கள் காரம் வந்து எப்படி சாப்பிட்றீங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், அதே கடாய் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இது கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் விட்டால் நல்லது தான். ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன் தாளிப்பு கொடுத்து அப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தது கருவேப்பிலை வந்து கொடுக்கணும். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொடுத்து பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு வந்து அரைக்கும் போதும் கொரப்பு வந்து கரெக்டான அளவில் வந்து கொரப்பாக இருக்குன்னு கரெக்டாக அரைக்கணும். அதுமாதிரி வதக்கும் போதும் கரெக்டாக வதக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே ஈஸி தான். அது மாதிரி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டிலேயே வந்து அந்த கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே அந்த ஹீட்டிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடணும். அவ்வளோதான். குயிக்கான ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் எல்லாமே. கட் பண்ணுற நேரம், வதக்குற நேரம், ஆறுற டைம் தாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. ஒரு 5 நிமிடம், ஒரு 3 நிமிடத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும். ஒரு அடுப்பில் வந்து நம்ம இட்லியை வந்து ஊற்றிட்டோன்னா இது வந்து ரெடி ஆகிடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ வந்து கலந்து விட்டுட்டேன். இப்போ கோப்பைக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தான். இட்லி வந்து நான் வந்து 3 தான் நான் வந்து சாப்பிடுவேன். இந்த சட்னி செய்தால் நான் 6 வந்து சாப்பிட்டுட்டேன். நான் 6, 7 கூட சாப்பிட்டுட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்தில் எல்லாம் வந்து டக்குன்னு வந்து சுட சுட இருந்ததுனால, அந்த சட்னியும் சுவையாக இருந்ததுனால அருமையாக எல்லாமே வந்து காலி ஆகிட்டாங்க. இன்னும் வந்து சாப்பிட்ணும் போல தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மறுநாள் செய்து சாதத்தில் பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி, நெய் ஊற்றி, எது வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து நெய் போட்டு தான் வந்து கலந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து இட்லி சுட்டுட்டேன். இட்லி சுட்டு நம்ம சட்னியை வந்து நம்ம தொட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். அப்படியே தொட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பரான அருமையான ரெசிபிங்க இது. இந்த சட்னி வந்து செய்திருக்க மாட்டீங்க, செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இந்த சட்னி அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். இல்லை பஞ்சு போல் இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் கேட்கவே வேணாம், அந்த அளவுக்கு வந்து ருசி வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. எனது எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு எந்த ரெசிபிகள் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். நிறைய சட்னி வகைகள் போட்டிருக்கேன், நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செய்து வீடியோ போடுறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.